பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்பேனிங் ட்ரீனா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ இது அடிக்கடி 10 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ரைட் டவுன் த ஸ்டெப்ஸ் ஃபார் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னதுன்னு பார்ப்போம். மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா deals with the linking the nodes of the network directly or indirectly using the shortest total length of the connecting arcs. நமக்கு கொஷினில் ஒரு கனெக்டட் ஆர்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கனெக்டட் நெட்வொர்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்டட் நெட்வொர்க்கில் எல்லா நோட்ஸையும் எடுத்துக்கணும். இந்த எல்லா நோட்ஸ்லேயும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் ட்ராவல் பண்ணி ஒரு பாத் ஃபைண்ட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ ஷார்ட்டஸ்ட் லென்த் ஆஃப் த கனெக்டிங் ஆர்க்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ கண்டுபிடிக்கணும். எய்தர் அந்த நோடில் வந்து டைரெக்டாக போயோ இல்லை இன்டைரக்டாக போயோ அந்த டோட்டல் ஆர்க்குடைய லென்த்தை வந்து கனெக்டிங் ஆர்க்குடைய லென்த்தை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல நோட்ஸை வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம். எல்லா நோட்ஸையும் என்னன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஒவ்வொரு நோட்லேயும் ஒன்லேருந்து n வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட் அந்த மாதிரி n நோட்ஸ் இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிவிட்டு n is equal to 1 to 3ன்ட்டு ஒரு செட்டாக நம்ம எழுதிக்கிறோம். இப்போ CKன்றது செட் ஆஃப் நோட்ஸ் தட் ஹாவ் பெர்மனெண்ட்லி கனெக்டட் அட் இட்ரேஷன் கேத் இட்ரேஷனில் பெர்மனெண்ட்டாக கனெக்ட் ஆகியிருக்கிற ஒரு செட் ஆஃப் நோடு. ஸோ இது வந்து மொத்தம் இட்ரேஷன்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் இந்த நோட்ஸை வச்சு. ஸோ CK நோட்ஸ் இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அண்ட் CK காம்ப்ளிமெண்ட்டுன்றது நம்மக்கிட்ட செட் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸ் வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை. நம்ம பெர்மனெண்ட்டாக கனெக்ட் ஆகலை. நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க செட் நம்பர்ஸ் நோட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற நோடு வந்து பெர்மனெண்ட்டாக கனெக்ட் ஆகி இருக்குதுன்னு அர்த்தம். CKன்றது பெர்மனெண்ட்டாக கனெக்ட் ஆன நோட்ஸு. இந்த நோட்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத நோட்ஸ் தான் வந்து CK காம்ப்ளிமெண்ட். Kன்றது இட்ரேஷன் கவுண்டர். மொத்தம் எத்தனை இட்ரேஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போது நம்மக்கிட்ட n நோட்ஸ் இருக்குன்னா n இட்ரேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நோட்டேஷன் எழுதுகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற நோடை வந்து இனிஷியல் நோடை வந்து நம்ம ஐன்னு டினோட் பண்ணுறோம். எனி ஸ்டார்டிங் நோட் சூசன் ரேண்டம்லி ஃப்ரம் த அன்கனெக்டட் செட். முதல்ல கனெக்டே பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுப்போம் இல்லையா, அந்த நோடை தான் வந்து நம்ம ஐன்னு டினோட் பண்ணுறோம். அடுத்தது ஆப்டிமல் கேண்டிடேட் நோடு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இது வந்து ஒரு அன்கனெக்டட் நோட்லேருந்து செலக்ட் பண்ணுவோம். எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நோடில் வந்து ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற நோட்லேருந்து இந்த நோடுக்கு வந்து பாஸ் ஆகிற லென்த் வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த்தாக இருக்கும். அந்த ஷார்ட்டஸ்ட் லென்த்தை எந்த நோடு தருதோ அந்த நோடை வந்து நம்ம J*ன்னு டினோட் பண்ணுறோம். டு எனி ஆஃப் த ஆல்ரெடி கனெக்டட் நோட். நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்க ஐ மாதிரி இன்னொரு கனெக்டட் நோடு வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம். அந்த கனெக்டட் நோட் CK-1லேருந்து ஏதாவது ஒரு இப்போ நம்மக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு 3 நோடு இருக்குது. அந்த 3 நோடு வந்து கனெக்டட் நோடு. 3 4 5 6ன்றது கனெக்ட் ஆகாத நோடு. இப்போது இந்த 1 2 3லேருந்து இந்த 4 5 6 கூட எந்த நோடு வந்து ஷார்ட்டஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 6 வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் தருது அப்படின்னா அந்த 6 தான் நம்ம எடுத்துக்க போகிற நெக்ஸ்ட்டு ஆப்டிமல் கேண்டிடேட் நோடு. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் நோடை வந்து நம்ம J*ன்னு டினோட் பண்ணுறோம். Xன்றது ஒரு எம்டி செட்டை டினோட் பண்ணுறது. ஸோ இது வந்து நோட்ஸ் வந்து எம்டியாக இருக்குது, நம்மக்கிட்ட நோட்ஸ்க்கு எதுவுமே எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே பெர்மனெண்ட்லி கனெக்ட் ஆகிருச்சு, எதுவுமே கனெக்ட் ஆகாதது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எம்டி செட்டுன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நோட்டேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் நம்ம பார்க்கணும். CK-1ன்றது செட் ஆஃப் கனெக்டட் நோட்ஸ்
ஃப்ரம் த ப்ரீவியஸ் இட்ரேஷன், கடைசியாக கனெக்ட் பண்ணி வச்சுருந்த நோடு. CK-1 காம்ப்ளிமெண்ட்டுன்றது இன்னும் கனெக்ட் ஆகாத நோடு. ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரொசீஜர் எப்படின்ட்டு. இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம எக்ஸாமில் எழுத போகிறோம். இப்போ இதில் வர C காம்ப்ளிமெண்ட், C0 காம்ப்ளிமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 0 இனிஷியலைசேஷன் ஸ்டெப் 0 ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிஷியலைசேஷன் முதல்ல நம்மக்கிட்ட ஒரு கனெக்டட் செட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கனெக்டட் செட்டில் வந்து ஒரே ஒரு நோடு கூட இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ C0 வந்து எம்டியாக இருக்கும்போது C0 காம்ப்ளிமெண்ட் கனெக்ட் ஆகாத நோட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அன்கனெக்டட் செட்டு வந்து நிறைய இருக்குது. அந்த நிறைய இருக்கிற செட்டை வந்து நம்ம செட் ஆஃப் ஆல் நோட்ஸ் n எடுத்துக்கிறோம். ஸோ C0 காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு n. இப்போ வந்து ஆர்பிட்ரரியாக ஒரு நோட் வந்து இதுலேருந்து சூஸ் பண்ணுறோம். ஐன்னு ஒரு நோட் சூஸ் பண்ணுறோம். அது வந்து அன்கனெக்டடாக இருக்குது. அந்த நோட் வந்து C0 காம்ப்ளிமெண்ட்லேருந்து சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ண இந்த நோடை வந்து C1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒரு நோடை வச்சு நம்ம அன்கனெக்டட் செட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். அன்கனெக்டட் செட்டை வந்து C0 காம்ப்ளிமெண்ட் மைனஸ் I அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி K is equal to 2, K is equal to 3. Kன்னு எதை சொல்கிறோன்னா C0 C1ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட் 1 இந்த இடத்துல சிக்கு கீழே என்ன நம்ம எழுதுகிறோம் அப்படின்றது தான் அந்த K. ஸோ K is equal to 2. 2 இட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதே இட்ரேஷனை வந்து Kக்கு ஜெனரலைஸ் பண்ணுறோம். n is equal to K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி இப்போது நம்ம J ஸ்டாருன்னு ஒரு நோட் செலக்ட் பண்ணுறோம். இந்த நோட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை வந்து CK-1ன்ற அன்கனெக்டட் செட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். எப்படி இருக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி CK-1ன்ற கனெக்டட் நோட் வச்சுருப்போம். ஸோ இந்த கனெக்டட் நோட்லேருந்து CK-1ல் இருக்கிற அன்கனெக்டட் நோடுக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நோடு தான் இந்த J ஸ்டார்ன்ற நோடு. இந்த J ஸ்டார்ன்ற நோடு வந்து ஷார்ட்டஸ்ட் ஆர்க் லென்த் கொடுக்கும் டு த ஆல்ரெடி கனெக்டட் செட். ஸோ இந்த மாதிரி இப்போ CK-1ன்ற செட்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் 6, 7, 8ன்ற 3 நோடு இருக்குது அப்படின்னா CK-1ல் 1, 2, 3ன்ற 3 நோடு இருக்குன்னா, இப்போ இந்த 6, 7, 8லேருந்து ஏதாவது ஒன்று வந்து அங்கே இருக்கிற 3 எலிமெண்ட்ஸில் ஏதாவது 3 நோட்ஸில் ஏதாவது ஒரு நோடு கூட ஷார்ட்டஸ்ட் லென்த்தில் ட்ராவல் பண்ணும். அப்படி அங்கே இருக்கிற CK-1ல் இருக்கிற இங்கே கிட்ட ஷார்ட்டஸ்ட் லென்த்து கொடுக்குற டிஸ்டன்ஸ் இதை வந்து நோடை வந்து நம்ம J ஸ்டாருன்னு டினோட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4லேருந்து 5க்கு வந்து சின்ன நோடு இருக்குது அப்படின்னா அந்த 4,5 தான் இந்த J ஸ்டாருன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம J ஸ்டாரை பெர்மனெண்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா CK-1லேருந்து அந்த J ஸ்டாரை எடுத்துகிட்டு நம்ம CK-1லேருந்து J ஸ்டாரை மைனஸ் பண்ணிட்டோன்னா CK காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி CKவை வந்து CK-1 கூட இந்த Jவை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் பண்ணிகிட்டே வரோம் அன்டில் நம்மளுக்கு இந்த CK காம்ப்ளிமெண்ட் லாஸ்ட்டு கிடைக்கிற இட்ரேஷனில் வந்து CK காம்ப்ளிமெண்ட் வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். The procedure will be stopped. எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆயிடுச்சு, ஸோ நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத நோடு எதுவுமே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ ஆன்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேக்கு வந்து K+1ன்னு வேல்யூ கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணணும். இதே மாதிரி அன்டில் நம்மளுக்கு CK காம்ப்ளிமெண்ட் எம்டி ஆகிற வரைக்கும் நம்ம இருக்கிற எல்லா நோடையும் பெர்மனெண்ட் ஆக்கிட்டே வரணும், பெர்மனெண்ட்லி கனெக்டட் ஆக்கிட்டே வரணும். இது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக பார்க்கும்போது C0 ஃபஸ்ட்டு எம்டின்னு எடுத்துக்கும் போது C0 காம்ப்ளிமெண்ட் nன்னு கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு ஆர்பிட்ரரியாக ஒரு ஐன்ற ஒரு நோடை பிக் பண்ணி அதை வந்து C1ன்னு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் C1லேருந்து nலேருந்து C1 காம்ப்ளிமெண்ட்டை வந்து n-iன்னு நம்ம டினோட் பண்ணி K is equal to 2ன்னு வச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணி J ஸ்டார்ன்ற ஒரு நோடை வந்து CK-1 காம்ப்ளிமெண்ட்லேருந்து கண்டுபிடிச்சி CK-1 வந்து
சிகேவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிகே இஸ் ஈக்குவல் டு சிகே மைனஸ் 1 யூனியன் ஜே ஸ்டார் சிகே மைனஸ் சிகே காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு சிகே மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் ஜே ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சிகே வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். இன்கேஸ் சிகே காம்ப்ளிமெண்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடணும். எம்டியாக இல்லை அப்படின்னா நம்ம இதை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ, இந்த மாதிரி ஒரு ஸ்பேனிங் ட்ரீ இருக்குது. இந்த ஸ்பேனிங் ட்ரீலேருந்து மினிமல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நோடு வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோடு வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது வந்து C0 காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே, இந்த எல்லா நோட்ஸுமே நோட்ஸுமே நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் 1 2 3லேருந்து 6 வரைக்கும். அடுத்தது C0 காம்ப்ளிமெண்ட்டை வந்து nன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த nலேருந்து ஒரே ஒரு எலிமெண்ட் நம்ம 1ன்னு எடுக்கிறோம். ஸோ அந்த எலிமெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் எலிமெண்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நோடை தான் வந்து நம்ம C1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு நோடு இல்லாமல் மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே C1 காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த C1ல் இருக்கிற 1 எலிமெண்ட்டு கூட இந்த C1 காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆர்க்காக எழுதுகிறோம். ஸோ 1 and 2 ஒரு ஆர்க்கு, 1 and 3 ஒரு ஆர்க்கு, 1 and 4 ஒரு ஆர்க்கு அப்படின்னு 5 ஆர்க்கு வந்து நம்ம 1 வச்சு எல்லா ஆர்க்ஸ் கூடயும் எல்லா நோட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணி எல்லா ஆர்க்ஸையும் தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். எழுதிட்டு இந்த 1லேருந்து 2க்கு என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 3க்கு என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் எழுதிட்டு இதில் எது மினிமமாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது 1 தான் மினிமமாக இருக்குது. ஸோ 1 and 2க்கு இருக்கிற லென்த் 1 மினிமமாக இருக்குது. ஸோ இப்போது 1 and 2 தான் நம்மளுடைய இந்த ஜே ஸ்டார் நோடுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஜே ஸ்டார் நோடு வந்து இந்த 1 and 2 தான். ஸோ இந்த 1 and 2 எட்ஜை வந்து நம்ம C1ன்னு எடுத்துக்கிறோம், C2ன்னு எடுத்துக்கிறோம். C2ன்னு எடுத்துப்போம். C2 காம்ப்ளிமெண்ட்டுன்ட்டு இந்த 1 2 இல்லாமல் மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை C2 காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துப்போம். ஸோ C2 காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டட் எட்ஜ் வந்து 1 2. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து 1 2 வச்சுட்டு இப்போ இந்த 1 2 வந்து நம்ம மிச்சம் இருக்கிற இந்த 3 4 5 6 கூட கம்பேர் பண்ணி இப்படி எழுதுகிறோம். ஸோ 1 3 1 4 1 5 1 6 2 3 2 4 2 5 2 6 அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு இந்த 1 2 வந்து இது எல்லாத்துக்கூடையும் கம்பேர் பண்ணும்போது எல்லா எட்ஜஸ்க்கும் வேல்யூஸ் வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுகிறோம். இப்போ இதில் மினிமமாக இருக்கிறது 3க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது 2 5. ஸோ 2 5 தான் வந்து இருக்கிறதுலே மினிமம். அப்போது 1 2 இன்ட்டு 2 5 வந்து மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1 2 5ன்ற சிகே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சிகேவை வச்சுட்டு சிகே காம்ப்ளிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த நோடு தான் வந்து ஜே ஸ்டார் நோடு. இப்போ இந்த ஜே ஸ்டார் நோடை வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த 1 2ன்ற சிகே மைனஸ் 1 கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதிலேருந்து அதை மைனஸ் பண்ணிடுறோம். 5 வந்து இதிலேருந்து மைனஸ் பண்ணிடுறோம். 1 2 5 வந்து இதிலேருந்து மைனஸ் பண்ணிட்டு சிகே காம்ப்ளிமெண்ட் எழுதிடுறோம். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்துக்குமே ப்ரொசீட் பண்ணிட்டே வரும்போது கடைசியில் நம்மளுக்கு வந்து k = 7ன்னு வரும்போது சிகே காம்ப்ளிமெண்ட் வந்து எம்டி ஆயிரும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 6 நோட்ஸ் மட்டும்தான், 7வது நோட் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நோட்ஸே இல்லாத பட்சத்தில் எல்லாமே கனெக்டட் ஆகிட்டு 1 2 2 5 2 4 3 4 and 4 6 இந்த மாதிரி எல்லாமே கனெக்டடாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றா.
ஸோ இப்போ அந்த மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயை வந்து நம்ம இங்கே வரைஞ்சி காட்டிட்டு நம்ம இந்த ப்ராப்ளமை இதோட முடிக்கிறோம்.